ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எப்படி வந்து பிளான் பண்ணுறது. எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கு நான் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் எக்ஸாமில் வந்து நான் ஃபுல் மார்க் வந்து நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எந்த மாதிரியான பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு நான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லா பேத்துக்குமே ஆசை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் அப்படின்னாவே சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும். அப்போ அந்த ஆசை வந்து நமக்கு வந்து நிறைவேறணும் அப்படின்னா அது சும்மா சாதாரணமாக நிறைவேற. அப்போ அதிகமாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் சென்டம் எடுக்க முடியும். சரியா? அப்படிங்கிறப்ப பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஈஸியாக கொஸ்டின்ஸ் வரும், அப்படி இப்படின்னு தான் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் படிக்கிற நமக்கு தான் தெரியும் அதுலேயும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது. சரியா? இருந்தாலும் இப்போது ஒரு சாப்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க, இப்போ லெசன் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணதா அர்த்தம் அப்படின்னா 1 வேர்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துருக்கணும். யாருக்குன்னா சென்டம் எடுக்கிறவங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம். வித் பேஜ் நம்பரோடு இருக்குது. சரியா? ப்ராக்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பரோடு இருக்கா, லெசன் வைஸ் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க. சரியா? அதனால் அப்போ நீங்கள் ஒரு சாப்டரை ஒரு லெசனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வேர்டு, அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு, அப்புறம் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் அந்த சாப்டர் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 5 மார்க்கை மட்டும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் கொஸ்டினை மட்டும் படித்து முடிச்சிட்டாங்கன்னா அந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ண நினச்சிக்கிறாங்க. அப்படி நீங்கள் அப்படி ஒரு தாட் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கும் அந்தளவுக்கு தான் இருக்கும். சரியா? அப்படிங்கிறப்ப ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும். சரியா? 1 மார்க்லேருந்து நம்ம வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின் வரைக்கும் நம்ம கவர் பண்ணாதான் நீங்கள் அந்த சாப்டர் முடிச்சதா அர்த்தம். இதே மாதிரி எல்லா சாப்டரையும் நீங்கள் என்ன முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ். சரியா? நம்மள்ட்ட இருக்க பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம சொல்கிறது ஃபஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் உங்கள் கையில் வச்சுட்டு ஒரு லெசன் 1ல் எது இம்பார்ட்டன்ட், லெசன் 2ல் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸை எடுக்கணும். அதே மாதிரி நம்ம சேனல் மாதிரி நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். யூடியூப் சேனலில் போடக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எது முக்கியமான கொஸ்டின்ஸ்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே நல்ல மார்க்கில் சென்டமே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் சூப்பர் தான் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த ஃபில்ட்ரு பண்ணுற விஷயம் தான் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.